கிபி 1500 ஆண்டுகளுடைய வரலாற்று செய்தியை நீங்க எடுத்து பார்ப்பீர்களே ஆனால் அந்த காலகட்டத்திலே புத்தாண்டு என்பது ஜனவரி 1 இருக்கவில்லை, ஏப்ரல் 1 தான் இருந்தது. ஏப்ரல் மாசம் இருக்குல்ல, அதைதான் ஒரு வருடத்தினுடைய துவக்க மாதமாக வைத்திருந்தார்கள். அதற்கு பிறகு காலம் செல்ல செல்ல கிரிகோரியன் கேலண்டர் என்கிற ஒரு விஷயம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. போப் கிரிகோரியன் அவர்கள் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த ஒரு கேலண்டரை அறிமுகப்படுத்துகிறார். அந்த கேலண்டர்ல ஜனவரி மாதத்தை தான் வருடத்தினுடைய முதல் மாதமாக அறிவித்து அதைத்தான் ஆண்டினுடைய துவக்க மாதமாக நாம் கொண்டாட வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அறிவிப்பு செய்கிறார்கள். ஆனால் காலங்காலமாக ஏப்ரல் மாதத்தை புத்தாண்டினுடைய ஆண்டாக ஒரு வருடத்தினுடைய துவக்கமாக ஏற்று வாழ்ந்து பழகிய மக்களால் அந்த ஜனவரி மாதத்தை புதிய ஆண்டாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. இல்லை, நாங்க ஏப்ரல் மாசத்தை தான் வருடத்தினுடைய முதல் மாதமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று மக்களிலே கணிசமானவர்கள் இருக்கிறார்கள். அப்போது இவர்கள் ஒன்றை அறிவிப்பு செய்கிறார்கள், ஏப்ரல் மாதத்தை புத்தாண்டாக நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களே ஆனால் நீங்கள் எல்லாம் முட்டாள்கள், அதனாலதான் ஏப்ரல் 1 ஃபுல் டே, முட்டாள்களுடைய தினம் என்றெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஏப்ரல் 1 புத்தாண்டு என்று நீ எடுத்துக்கொள்வாயானால் நீ முட்டாள், அந்த நாளை யாரிடம் கொண்டாடுகிறாரோ அவர்களெல்லாம் முட்டாள்கள் என்று அறிவிப்பு செய்து ஜனவரியை தான் நீங்கள் வருடத்தினுடைய துவக்க மாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கிறிஸ்துவ கலாச்சாரத்தினுடைய அடிப்படையில் வைத்து இது உருவாக்கப்பட்டது.